ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் 2வது பகுதி பொருட்பால். அதில் அரசியல் அப்படிங்கிற இயலில் வரக்கூடிய ஒரு அதிகாரம். இது 39வது அதிகாரம். அதிகாரத்தினுடைய தலைப்பு இறை மாட்சி. முதல் குறள்: படைக்குடி கூழமைச்சு நட்பரன் நாரும் உடையான் அரசருள் ஏறு. பாருங்க, படையும் செல்வமும் கூழும் என்ற குடிமக்கள், அமைச்சும் நட்பும் அரணும் என்று சொல்லப்பட்ட 6 உறுப்புகளையும் உடையவன் அரசருள் ஏறுவோல் ஆவான். அதான் அதனுடைய விளக்கம். 2வது குறள்: அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அதாவது மன உறுதி, கொடை, அறிவு, ஊக்கம் எனப்படும் 4 பண்புகளும் சிறிதும் குறையாதிருத்தலே அரசருக்கு இயல்பாகும். 3வது குறள்: தூங்காமை கல்வி துணைவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. நாட்டை ஆளும் அரசனுக்கு ஒரு செயலை செய்வதில் காலந்தாழ்த்தாமை, கல்வி, துணிவு ஆகிய 3ம் எப்போதும் நீங்காமல் இயல்பாக இருத்தல் வேண்டும். அரசருக்கு இருக்க வேண்டியது காலந்தாழ்த்தாமை, கல்வி, துணிவு நீங்காமல் இயல்பாக இருத்தல் வேண்டும். 4வது குறள்: அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறம் அல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைவுபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசனாவான். 5வது குறள்: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. என்னுடைய விளக்கம் பாருங்க. பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் வரும் பொருட்களை சேமித்தலிலும் பாதுகாத்தலிலும் தக்க வழியில் செலவிடுதலிலும் வல்லதே அரசு. 6வது குறள்: காட்சிக்கு எளியன் கடும் சொல் அல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். அரசன் தன்னை காண வருவோர்க்கு எளியவனாகவும் கடும் சொல் பேசாதவனாகவும் இருப்பானாயின் அவன் நாட்டை உலகத்தார் உயர்த்தி புகழ்வார். 7வது குறள்: இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்ட அனைத்து உலகு. விளக்கம் பாருங்க. இனிமையான சொல்லோடு துன்புறுவோருக்கு வேண்டியதை கொடுத்து காப்பாற்ற வல்ல அரசன் தன் மனதில் கருதியவாறே உலகமும் அமையும். 8வது குறள்: முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். பாருங்க, நீதி செலுத்தி பகைவர் வருத்தாமல் பாதுகாத்து வரும் மன்னன் மக்களால் கடவுள் என்று சிறப்பித்து மதிக்கப்படுவான். அடுத்து பாருங்க, அடுத்த குறள்: செவிகை பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகீழ் தாங்கும் உலகு. கவிகை கீழ் தாங்கும் உலகு. அமைச்சர் முதலியோர் கூறும் உறுதி பொருட்கள் வெறுப்பாய் இருந்தாலும் அவற்றின் பயன் கருதி அவைகளை பொறுத்து கொள்ளும் நற்பண்புடைய வேந்தனது குடை நிழலில் உலகமே தங்கும். 10வது குறள்: கொடையளி செங்கோல் குடியோம்பல் 4ம் உடையனவாம் வேந்தற்கு ஒளி. கொடையும் இரக்க குணமும் செங்கோன்மையும் ஏழ்மையான மக்களை காத்தலும் ஆகிய 4ஐயும் உடைய வேந்தன் வேந்தர்க்கெல்லாம் ஒளிமிக்க வேந்தனாக விளங்குவான்.
அப்படி என்று அரசியல் அப்படிங்கிற தலைப்பில் அந்த இயலில் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.